ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு ஃபுல் வீடியோ எதுக்கு அப்படின்னா, எல்லாருமே பிஆரில் கூட கஷ்டப்பட்டு ப்ளஸ் பண்ணி ஏற்றிடுறீங்க. ஆனால் சிஎஸில் ஏற்றவே மாட்டீங்க. ஏன்னா அதுவே நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நம்ம பிஆரில் வந்து பாதியில் போய் தோற்றாலும் ப்ளஸ் ஒன்று இருக்கும். ஆனால் சிஎஸில் அது கிடையவே கிடையாது. நிறைய பேருக்கு சிஎஸ் ஈஸியாக இருந்தாலும் எனக்கும் பாதி கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நிறைய பேருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஏற்றவே முடியல, ஹீரோய்க்கு அடிக்க முடியல அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஒரு வீடியோவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் சிஎஸில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நிறைய பேர் கண் எடுக்காமல் இருப்பீங்க, நிறைய பேர் ஜிஏடி எடுப்பீங்க, நிறைய பேர் ஒன் டாப் எடுப்பீங்க. அதிகபட்சம் நீங்கள் அந்த டபுள் பேர், சின்ன டபுள் பேரும் அண்டு ஜிஏடிங்க வந்து தயவு செஞ்சு ஜிஏடி எடுத்துக்கோங்க. அந்த ஒரு புல்லட் கன்று மட்டும் எடுக்கவே இருக்காதிங்க. இப்போது இந்த ஒரு அப்டேட்டில் அதெல்லாம் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு டன்னை நீங்கள் நல்லா தான் ஒன் டாப் அடித்தா தான் எடுத்துக்கோங்க. இல்லை ப்ரோ நான் கொஞ்சம் தான் ஒன் டாப் பண்ணால் ஜிஏடின்னு எடுத்துக்கோங்க. அவங்க பக்கத்தில் இருக்க டபுள் பேர் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு ஆர்டர் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற என்ன டிப் அப்படின்னா, கேரக்டர் காம்பினேஷன் தான். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கேரக்டர் காம்பினேஷன் தான். எதை வச்சு ஆடுறோன்னு முக்கியமே கிடையாது, எப்படி ஆடுறோம் தான் முக்கியம். எல்லாத்துக்குமே ஒரு கேரக்டர் காம்பினேஷன் கேட்குறீங்க, சென்சிட்டிவிட்டி கேட்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. நம்ம ஆர்வத்தை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது, ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு முடிச்ச ஆக்டிவில் அதை வச்சுக்கோங்க. சிஎஸ்க்கான கேரக்டர் காம்பினேஷன் ஷார்ட்ஸ் வீடியோவில் நாளைக்கு வரப்போகுது, அதை வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போது இந்த ஒரு வீடியோவில் சிஎஸ்க்கு பெஸ்ட்டு லோட் அவுட் பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா லோட் அவுட் தான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அப்படின்னா லோட் அவுட்டில் இந்த ஆமர் வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து டாப்அப் பண்ணாமல் எந்த ஒரு கன்ஸ்கினும் இல்லாமல் தான் சிஎஸ் விளாட்றீங்க, பிஆர் விளாட்றீங்க, அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் அந்த ஆமர் விஷயத்தையே நான் சொல்கிறேன். பிஆர் பற்றி நான் அதை பேசவே விரும்பலை, சிஎஸ் மட்டுமே தான். அடுத்து என்ன பார்க்க போகிற டிப் அப்படின்னா, நீங்கள் சிஎஸில் ஒரு ஸ்குவாடாக ப்ளே பண்ணுங்கன்னா அப்படியே ப்ளே பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ நான் ரேண்டம் பிளேயரோட தான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு ஏறவே ஏறாதீங்க. அவங்கள ஏற விட்டு பின்னாடியிலேருந்து அடிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்குன்னு ஷார்ட் ரேஞ்சே எடுக்கக்கூடாதா நான் இதுவா அப்படின்னா நினச்சிட்டு இருக்காதீங்க. ஆட ட்ரை பண்ணி அவங்களோட ஏற விட்டு நீங்கள் அடி வாங்கணும், அவ்வளோதான் விஷயமே, ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கினாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக நல்லா விளையாடலாம் எல்லா மேட்ச்லேயுமே. சரி, இப்போ நாங்கள் இன்னும் ரேண்டம் பிளேயர்ஸு, அவர் எல்லாத்தையுமே விட்டு அவர் எங்கெங்கேயோ சுற்றி இருந்தார், லாஸ்ட் வரைக்கும் இருக்கார். அவர் அடிப்பாரா இல்லையான்னு பார்க்கலாம், ஓகேங்களா? ஆனால் நம்ம பார்க்கறத பொறுத்து தான் அது இருக்குது, ஓகேங்களா? ஒரு மேட்ச்லேயும் ஃப்ரெண்ட்ஸாக வர பிளேயரோ இல்லை அடுத்து நல்லா விளாட்ற பிளேயரோ ஃப்ரெண்டுக்கு கொடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கும். இப்போ இவர் அழகாக ட்ரிபிள் கில் அடித்து ஜெயிச்சிட்டார். ஏன்னா இவரால் ஆட முடியும், அதனால் கடைசி வரைக்கும் இருந்து ஜெயிச்சார். இதுதான் விஷயமே. இப்போ நான் இவருக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை கொடுத்து நினச்சா ஜெயிக்கலாம், ஆனால் என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஃபுல்லாக இருக்கிறது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நம்ம கில்டு செலெக்ஷன் வைக்க போகிறோம், அதுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக வருவோம் இந்த மேட்ச். அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு முக்கியமாக பாருங்கள், ஸ்னைப்பர் தாரம் கேவலமாக இருக்க போகுது, ஓகேங்களா? அடுத்து என்ன டிப் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியாது, அதுக்கும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் போகிற நம்ம வீடியோவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போட்ட உடனே உங்களுக்கு வீடியோ வந்துடும், சரிங்களா? இப்போது ஸ்ட்ரகிள்ஸை பற்றி சொல்லலாம். இந்த ஒரு மேட்ச்சில் நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஆகிருப்பேன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு அவங்க ஜெயிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் 2 ரவுண்டு ஜெயிப்போம், அதுக்கப்புறம் எமௌண்ட் போடுவாங்க, திருப்பி நாங்கள் ஒரு ரவுண்டு ஜெயிப்போம், திருப்பி அவங்க வச்சுட்டு எமௌண்ட் போடுவாங்க, கடைசியில் போயிட்டு ஸ்ட்ரகிள் ஆகி தோப்பேன். சிஎஸ்டான ஸ்ட்ரகிளே இதோ பாருங்கள். நான் 123 கொடுத்தேன், அவன் கிடுக்கிடுன்னு ஐத்தி என்னை முடிச்சிட்டான். நான் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். இவர் என்ன ப்ரோ பண்ணுறாரு, கடுப்பாகுது. நீங்களும் இது மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நாங்கள் 2 ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம், அவர் 1 ரவுண்ட் செஞ்சாங்களா? இந்த மேட்ச்சு ரொம்ப இதுவாக போகும். இப்போ தான் ஆக்கரே ஆன் பண்ணுவாங்க, பாருங்களேன். இப்போ நான் பைஸ் வாங்கிட்டேன், ஒரு இது வாங்கிட்டு கிளம்புறேன். என்ன பண்ணலான்னு யோசிச்சுன்னு நானே தெரியல.
ஏன்னா வைஸ் ஆன் பண்ணதாச்சு. இன்னொன்று வந்து ஒரு ஹேமர் இருக்குது, அது எதுக்கு பண்ணி விடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் நான் பாட்டுன்னு. நான் அப்போ வந்து மைக் ஆன் பண்ணிட்டுலாம் வந்து கேம் ப்ளே பண்ண மாட்டேன். நம்ம லைவ் போடலாமான்னு சொல்லுங்கள், ட்ரை பண்ணிவான். டீம் கோட் போட்டு லைவ் போடலாம். எனக்கு ஸ்குவாட்லாம் யாரும் கிடையாது, அதனால தான் சொல்கிறேன். நான் இந்த இடத்துல தான் ஸ்ட்ரகிளே ஆகும். இங்கே ஒருத்தன் மேலே ஏறுவான், அவனுக்கு டேமேஜ் கொடுப்பான், ஓரியான் போட்டுருவான். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவன் பக்கத்தில் இருக்கான் இஃபான், அவன் தான் என் ஃப்ரெண்டு. எங்கள் அண்ணன் அவன் தான் சொல்லுவான், சரி சுற்றினி போகலாம் அப்படின்ட்டு அவன் நாக்கு வச்சுட்டு நம்மளா நம்ம டீம் டவுனாக இருக்கான் அப்படின்ட்டு பார்த்தா ஃபுல் டேமேஜ் கொடுப்பான். அவனை ரிவ்யூ பண்ணிட்டு மெட்கிட் சுற்றிக்கிட்டே இருப்பேன். எங்கள் அண்ணன் லூட் அடிச்சிட்ருப்பான். சரி எங்கள் அண்ணன்ட்ட போய் நடா இருக்குது பார்த்தா டப்புன்னு ஒரு சத்தம், டப்புன்னு ட்ரிபிள்ஸ்டா அப்படின்னு எங்கள் அண்ணன் சொன்னோடனே எடுத்தோடனே என்ன அடிச்சிருவான். டப்புன்னு இவனையும் அடிச்சிருவான். எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவன் அப்படின்ட்டு பார்த்தா ஃபுல்லாக ஏஸ் அடிச்சிருவான். இப்போ நாங்கள் 2 பேர் டவுனு, 3ஆம் நம்பர் இருக்காரா. இப்போ பாருங்கள், நாங்கள் வெளியே வந்துட்டோம், செத்துட்டோம். 2 பேருமே ஹெட் ஷாட் பார்த்துக்கோங்க. டிஃபீட்டு எய்ஸு. அவன் பாருங்கள் அழகாக வைப்பான். பாருங்கள் 8லே தூக்கி வைக்கிறான். எனக்கு புரியல, ஏங்க நான் ஹீரோய்க்கு தான் இருக்கேன். இன்னும் 5 ஸ்டார் வச்சா எலைட் வருது. இதுக்கு போயிட்டு ஏங்க எனக்கு போயிட்டு ஆக்குறேன்னு சொல்லி எனக்கு வெறி ஆயிடுச்சு. இந்த மேட்ச் நாங்கள் ஒத்துக்கிறேன். நான் இந்த மேட்ச் தோற்றுருவேன். ஆனால் இந்த மேட்ச் எமௌண்ட் போட்டுருவானுங்க. இந்த மேட்ச் தான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது. நம்ம ஹேமர் எதுக்கு ப்ரோ இது மாதிரி க்ளூவாலுக்கு பண்ணுறோம் அப்படின்ட்டு கேட்டால் அவன் சொன்னான், எங்கள் அண்ணன் சொன்னான், அது பண்ணால் எக்ஸ்ட்ரா ஒரு க்ளூவால் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அவன் வாங்கினதே ஒரு க்ளூவால் தான் ப்ரோ. என்னடா எனக்கு ஒன்றுமே புரியல. சரி அப்படின்ட்டு நம்ம இந்த சைடு போவோம். இப்போ பாருங்களேன், போன மேட்ச் ஹேக் யூஸ் பண்ணது நான் கத்துறேன். எனக்கே தெரியாது ஃபஸ்ட்டு ஹேக்கு அப்படின்ட்டு. எங்கள் அண்ணன் தான் கத்தின்னு இருப்பேன், ஹேக்கு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா நான் அதான் அந்த எலிமினேஷன் ரீட்டவுன் பார்த்துட்டு தான் சொல்கிறேனே ஹேக்கரா அப்படின்ட்டு. இவனுக்கு 2 பேர் ஹிந்தியில் கத்தினுக்கிறானுங்க, ஹேக்கர் ப்ரோ ஹேக்கர் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஓரியான் பவர். நான் ஓரியான் வச்சா மட்டும் ஒன்றும் ஆகாது. ஓசிக்கில் அப்படி சரி பிடிக்கவே இல்லை. ஓசிக்கில் வெறுப்பேற்றுறாங்க ப்ரோ. ஐயோ அடுத்தோம். நான் என்ன ப்ரோ பண்ணுறது புரியல, ஒன்றுமே புரியல. பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. கடைசியாக அந்த ஹேக்கர் மட்டும்தான் இருப்போம். இல்லை நாங்கள் 3 பேருமே தோற்றுருவோம். அவ்வளோதான், வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? எங்கள் லைஃப் கிடையாது. ஹேக்கர் டவுனா, இவன் தான் ஹேக்கர் டவுனு. ஆனால் செத்துருவான், எங்கள் டீமாக செத்துருவானிங்கன்னா பாரு. இப்போ நான் பக்கத்தில் தான் ப்ரோ இருப்பேன், யாருமே கிடையாது. ரிவ்யூ பண்ணலாம், ஆனால் பொறுமையாக ரிவ்யூ பண்ணுவானு. நான் ரிவ்யூ பண்ணிட்டு இப்படி வருவேன், வந்து மெய்க்கிட்டு சுற்றிட்டு இருப்பேன், செத்துருவான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நான் என்ன பண்ண சொல்கிறீங்க சொல்லுங்கண்ணா? ஒரு அளவு தான், அவ்வளோதான். நான் 2 பேரும் அவங்க எழுப்ப சாவும் ப்ரோ. அது அவன் டவுன் அடிச்சிட்டேன்னா நான் ஐட்டுனா சாவே மாட்டான் ப்ரோ. இது அமௌண்ட் போட்டானா இதுக்காக தான் எனக்கு மனக்கோளாறாயிடும். கத்தின்னு இருக்குமா, ஐயோ அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் கொத்துன்னு கொத்துவேன் ப்ரோ. வெறி ஆயிடுச்சு. சரி அப்படின்ட்டு இந்த மேட்ச் நான் 3 கிலோ என்னமோ வச்சுருப்பேன். இந்த மேட்ச் தான் கண்டிப்பாக ரிவெஞ்ச் இருக்கும் அப்படின்ட்டு போட்டே வச்சுருப்பேன். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட வந்திருக்கும், ஆனால் போய் பாருங்கள். எவ்வளோ தெரியுமா வெறி ப்ரோ. எம்டனுக்கு வந்து ஐத்துறானுங்க ப்ரோ. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஃப்ரீ ஃபயர்லாம் இப்போ என்னன்னே தெரில. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு டாப் மாதிரி ஒன்று வந்து இது விட்ருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்திருக்கும். அது வந்துட்டு நம்ம ஸ்பின் பண்ணலாமா அப்படின்ட்டு வேணால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். என்ன சேனல் அப்படின்னா ஃபன் கேரண்டி அப்படின்ட்டு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோம்னா அதில் வந்து ஃபன்னியான வீடியோலாம் போட போகிறோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து போடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அது எப்போ போடலாம் தெரியாது. சிஆர்ட்ட கேங் அப்படின்னு நான் சீத்தாட்டு கூட வச்சுக்கோங்க. வாகர் பெட்டு வச்சிங்கன்னா அதுக்கப்புறமா வந்து கைரோஸு, அதுக்கப்புறம் வந்து டக்ஷுவா, அதுக்கப்புறம் லியானு, அதுக்கப்புறம் வேறு என்ன வச்சுருப்பேன், அவ்வளோதான். தெரில எனக்கு. இதான் ப்ரோ எனக்கு வெளியே. இந்த மேட்ச் தான் நாங்கள் அழிச்சிட்டு அமௌண்ட் போட்டுருவோம், அந்த மேட்ச் தோற்றுருவோம். இப்போ பாருங்கள், நான் அவனை அடிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு டவுனோடு அப்படியே இருக்கும், இப்படி சுற்றின்னு போயிடுவோம் ப்ரோ. அவ்வளோ நேரம் அவ்வளோதான், ஜெயிச்சிட்டோமா அந்த மேட்ச்சு. எமௌண்ட் போட்டுருவோமா, அதுக்காக ஹேக்கர் யூஸ் பண்ணியது 3க்கு 3
இந்த ரவுண்டு தான் நான் நல்லா சொல்லிடுவேன் ப்ரோ, அழகாக ஆளுங்க ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு. ஒன்று தான் ப்ரோ, என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் பேசக்கூட இல்லை ப்ரோ. நான் அப்புறம் வைக்கிறேன்னு ஆஃப் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. இவனுக்கு மேட்ச்சு மூடி வச்சிட்டானுங்க. விழி ஆகுது ப்ரோ. நிறைய மேட்ச் எல்லா மேட்ச்சுமே கடைசியில் போய் தோத்துடுறான் ப்ரோ. எல்லாம் தூக்கி போட்டுருவானா, உள்ளே போவேன். டே யாருமே நல்லா ஆடுங்கடா அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து நிற்பேன். இவங்க வந்து கிரெனேட் தூக்கி போடுவாங்க. நானாக சொல்லுவேன் இந்த சைடு ஏறுறாங்கடா அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் அண்ணன் சொல்லுவான் ஸ்ட்ராட்டஜி தான், ஸ்ட்ராட்டஜினாலே இது தான். நல்லா நான் வச்சுக்கோங்க, மேலேருந்து இங்கே கிரெனேட் போட்டு இந்த சைடு ஏறுவானுங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த சைடு ஏறிட்டானா அவனுக்கு வைப்பேன், இன்னொருத்தனும் ஏறுவான். வெயிட் பண்ணி பாருங்களேன். இன்னொருத்தனை ஏறிட்டானா அவனுக்கு தான், இவன் தான் எமௌண்ட் போட்டான் ஓரியான், இவன் கை அடிச்சிருவேன். ஓகேங்களா, இன்னொரு ரவுண்டு இருக்குது. அது வேறு ஒரு மேட்ச். டப்பால் டிப்பின்னு 2 பேர் செத்துருவானுங்க. எங்கேருந்து அடிக்கிறானே எனக்கும் தெரியாது. நானும் கொஞ்சம் கிட்டத்தட்ட முடிக்கிற மாதிரி வந்து மெய்க்கிட்டு சுற்றிட்டு அப்படி நவுருவேன், எங்கே ப்ரோ அப்படின்ட்டு. பார்த்தா 2 பேருமே செத்துட்டாங்க. ஏன் சொல்லவே இல்லை, இங்கே தானே ப்ரோ செத்தானுங்க. ஒரு வாய் சொன்னால் என்ன ஆக போகுது, நான் கரெக்டாக வருவேண்ணா. இவர் அதுக்கு மேலே ப்ரோ, இவர் பேக்கு ப்ரோ. இதை பாரு, 2 டேமேஜ் கொடுத்தாரா, ரீலோட் பண்ணுறாரா, திருப்பி அடிக்கலாம். இவர் எங்கே ஐசி நிற்கிறாங்க, அப்படியே ஒரு ப்ளூவால் போட்டு விட்டா அவன் ஜோனில் செத்துற போகிறான். ஏய்ஸ் ஹேக்கர். போங்க ப்ரோ, இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். பாய். Goodbye.